அன்பான பிக்ஸ் சேனல் நேயர்களே, நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு மிதுன ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்கவிருக்கிறோம். எவரிடமும் எளிதாக நெருங்கி பழகும் மிதுன ராசி அன்பர்களே, அடுத்தவர் நலனில் அதிக அக்கறை எடுத்து கொள்பவர்கள் நீங்கள். பிறரை புகழ்ந்து சொல்லியே காரியம் சாதிப்பதில் வல்லவர்கள். மற்றவர்களை பார்த்த மாத்திரத்தில் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு விடுவீர்கள். யாரேனும் சிறிய உதவி செய்தால் கூட அதை அவர்களிடம் அடிக்கடி எடுத்து கூறி நன்றி காட்டுவீர்கள். சமூகத்தில் உங்களுக்கென்று ஒரு தனி அந்தஸ்து இருக்கும். ஆரம்ப காலத்தில் நீங்கள் சாதாரணமாக இருந்தாலும் அனுபவத்தில் நீங்கள் சாமர்த்தியசாலியாக மாறிவிடுவீர்கள். பேச்சு திறமையால் உயர்ந்த மனிதர்களையும் உங்கள் வசமாக்குவீர்கள். எத்தனை பேரிடம் ஆலோசனை கேட்டாலும் கடைசியில் உங்கள் முடிவையே செயல்படுத்துவீர்கள். கலத்திர ஸ்தானாதிபதியாக குரு விளங்கினாலும் உபய ராசியாக உங்கள் ராசி அமைவதால் பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தால்தான் பொன்னான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள இயலும். குரு பலம் நன்றாக இருந்தால்தான் குழந்தைகளால் பிரச்சனைகள் ஏற்படாது. தனாதிபதியாக சந்திரன் விளங்குவதால் எப்பொழுதும் உங்கள் கரங்களில் யாருடைய பணமாவது புரண்டு கொண்டு தான் இருக்கும். நண்பர்கள் புடைசூழ இருக்கும் பொழுது நகைச்சுவையாக பேசி எதிரிகளை மடக்கி விடுவீர்கள். மன உறுதி மிக்கவர்களாக நீங்கள் இருப்பதால் எதையும் சாதித்து காட்டும் திறமை உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. ஒருவர் எதை செய்ய முடியாது என்று சொல்கிறார்களோ அதை செய்து காட்டி வெற்றி பெருமூச்சு விடுவீர்கள் நீங்கள். இப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த உங்கள் ராசிக்கு வரப்போகும் குரு பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலனை தரப்போகிறது என்பதை பற்றி பார்க்கலாமா? குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது பதிகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி வர காத்திருக்கிறது. வருகின்ற செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி தனது வான்வழி பயணம் மூலமாக குரு பகவான் கன்னி ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடாகிய துலாம் ராசிக்கு சஞ்சாரம் செய்ய காத்திருக்கிறார். இதனால் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக அமையப் போகிறது. செப்டம்பர் 2ஆம் தேதி 2017 அன்றைய தினம் இடம்பெயரும் குரு பகவான் கோடி கோடியாக கொட்டி கொடுக்கப் போகிறார். 5இல் சஞ்சரிக்கும் குருவின் பார்வை ஜென்ம ராசியிலும் 9 மற்றும் 11ஆம் வீடாகிய கும்பம் மற்றும் மேஷ ராசியிலும் பதிய போகிறது. பொதுவாக 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம் என்றாலும் கூட பூர்வ புண்ணியம், தாய்வழி சகோதரம், புத்தி சாதுரியம், புகழ் பெறும் நிலை, வாழ்வில் ஏற்படும் வளர்ச்சி போன்றவற்றையெல்லாம் அறிந்து கொள்ளும் இடமாகவும் அமைகிறது. குறிப்பாக இந்த குரு பெயர்ச்சி உன்னதமான குருவின் ஆதிக்கம் உங்கள் எண்ணங்களை நிறைவேற்றப் போகிறது. வண்ணமயமான வாழ்க்கை இனி அமையப் போகிறது என்றே கூறலாம். நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும். கிராமத்தில் இருப்பவர்கள் நகரத்திற்கு சென்று தொழில் தொடங்க முற்படுவர். சென்ற குரு பெயர்ச்சியில் நடைபெறாத சில காரியங்கள் இந்த குரு பெயர்ச்சியில் இனிதே நடைபெறும். 2 சக்கர வாகனம் வைத்திருப்போர் 4 சக்கர வாகனத்தை நாடி செல்வர். செல்வாக்கு மேலோங்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகுவர். புகழேணியின் உச்சத்திற்கு செல்ல போகிறீர்கள் நீங்கள். நவகிரகங்களில் நன்மை கொடுக்கும் கிரகம் என்று வர்ணிக்கப்படும் குரு இப்பொழுது 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு வந்துவிட்டார். அங்கிருந்து கொண்டு தனது பார்வையை 1, 9, 11 ஆகிய இடங்களில் பதிகின்றார். பார்க்கும் குருவால் இனி பணியில் இருக்கும் தொய்வுகள் அகலும். யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும். சேர்க்கும் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். செல்வ செழிப்பில் மிதக்கப் போகிறீர்கள் நீங்கள். ஜென்ம ராசியை குரு பார்க்க போவதால் நீடித்த நோயிலிருந்து நிம்மதி பெறுவீர்கள். ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட அச்சுறுத்தல்கள் மாறும். உடல் நலத்திற்காக செலவிட்ட தொகையும் குறையும். உற்சாகத்தோடு பணிபுரிய தொடங்குவீர்கள் நீங்கள். கருத்து வேறுபாடுகள் அகலும். கனிவோடு பேசி காரியங்களை சாதித்து கொள்ள வாய்ப்புகள் வாசல் கதவை தட்டும். ரண சிகிச்சை செய்த நினைத்தவர்கள் கூட சாதாரண சிகிச்சையிலேயே குணம் பெற்று மகிழ்ச்சியடைவர். மேலும் பணமழையிலும் பாசமழையிலும் நனைவீர்கள் என்றே கூறலாம்.
நினைத்ததை சாதித்து காட்டும் நேரம் கைகூடி வந்துவிட்டது என்றே கூறலாம். மண்ணை தொட்டாலும் பொன்னாகும். மக்கள் செல்வங்களால் யோகம் வரும். ஆபரணங்களை வாங்கி சேர்க்க முற்படுவீர்கள். லாபஸ்தானத்தை பார்க்கும் குரு மூடி கிடந்த தொழிலை மீண்டும் திறக்க வைப்பார். முன்னேற்றம் அதிகரிக்க முறையான மாற்றம் வரும். அரசு பணி, நிரந்தர பணி, வெளிநாட்டு அழைப்பு, விருப்ப ஓய்வில் வெளிவருதல், பதவி உயர்வு, இலாக்கா மாற்றம் போன்ற பல வகை சந்தர்ப்பங்கள் அவரவர் ஜாதகத்திற்கேற்ப சூழ்நிலைக்கேற்ப வந்து சேரும். வரும் வாய்ப்பு நல்ல வாய்ப்புகளாகவே அமையும். எனவே நலங்களும் வளங்களும் வீடு வந்து சேர கலங்காமல் கடவுள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உங்கள் ராசிநாதன் புதன் என்பதால் புதன்கிழமை தோறும் பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. யோக பலம் பெற்ற நாளில் பழனிக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு பொன்னான குரு பெயர்ச்சி ஆகும். மிதுன ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சியின் பலன் மதிப்பெண் என்று 100க்கு 90 மதிப்பெண்ணை வழங்கலாம். நன்றி, வணக்கம்.